ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டெய்லி டிஷ். இன்றைக்கி சிம்பிளாக டேஸ்டியாக சோயா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி சாதத்துக்கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேன் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் குருமிளகு, 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே குருமிளகு சேர்த்துருக்கோம். சீரகம் நல்லா வறுபட்டதும் இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2லேருந்து 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்திட்டு சோயாவை நல்லா சுடுதண்ணியில் போட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். சோயா சீக்கிரமாக ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிடும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா கருக ஆரம்பிச்சிடும். கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு சீக்கிரமாக சோயா ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இப்போ எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக இழுத்துருச்சு. சோயாவும் நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையெல்லாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணி இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட வாசம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கி வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அந்த பொடி அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இந்த இடத்துல ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த மசாலா பொருளோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இந்த சோயாவை அதில் ஆட் பண்ணி எல்லா சோயாலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே செமி கிரேவி மாதிரி பண்ணுறேன். அதனால் ஒரு சின்ன கப்பில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெரிய கப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கும்போது உப்பு ஆட் பண்ணியிருந்திருக்கோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கிரேவி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. அந்த கலரெல்லாம் மாறி கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது. கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூடையெல்லாம் வச்சு சாப்பிடும்போது குழந்தைங்க எக்ஸ்ட்ராவே இன்னொரு சப்பாத்தி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.